السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கும் பாசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, 7 பெரும் பாவங்களை தவிர்க்க வேண்டும். அதில் இன்று நாம் பார்க்க இருப்பது யதீம்களுடைய, ஏழைகள், அனாதைகளுடைய உணவை அபகரிக்காமல் இருக்க வேண்டும். அநியாயமான ரீதியிலே அதை நாம் பிடுங்கி சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இப்படி யதீம்களுடைய, அனாதைகளுடைய உணவை பறிப்பது எந்த அளவிற்கு மிகப்பெரிய குற்றம், அதனுடைய தண்டனை என்ன என்பதை பற்றி இறைவன் தன் திருமறையில் கூறும்பொழுது இவ்வாறாக கூறுகிறான்: எவர் ஒருவர் யதீமானவருடைய உணவை, யதீமானவருடைய பொருளை அபகரிக்கிறாரோ, அநியாயமான ரீதியிலே அபகரிக்கிறாரோ, அவர் இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர் அபகரித்து உண்டதெல்லாம் அவருடைய செல்வத்தை அல்ல, அவருடைய உணவை அல்ல, மாறாக அவர் அபகரித்து உணவு உண்டாரே, அவர் உண்ட விஷயம் என்ன தெரியுமா? நாரா, நெருப்பு என்று கூறுகிறார்கள். இதற்கு கீழாக விளக்க உரையாளர்கள் பல்வேறு விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். பல்வேறு நபிமொழிகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்: மறுமை நாளிலே இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், யதீம்களுடைய உணவை பறித்த அநியாயக்காரர்கள் கொண்டு வர எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு நெருப்பு தரப்படும். அது எப்படி வெளியாகும் தெரியுமா? அவருடைய கண்களின் வழியாக, அவருடைய வாயின் வழியாக, அவருடைய காதின் வழியாக, அவருடைய மூக்கின் வழியாக, ஆக அவருடைய முகத்தில் இருக்கும் அனைத்து துவாரங்களில் இருந்தும் அந்த நெருப்பு வெளியாகும். அவரை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் அவர் யதீம்களின் உணவை அநியாயமாக அபகரித்தவர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இதில் இருக்கிறது. இன்றெல்லாம் நாம் சர்வசாதாரணமாக மக்களுடைய பணத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெரிய பெரிய இடத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், வணிகம் செய்பவர்கள், இன்று ஏராளமானவர்கள் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமலே, நாம் புரிவதற்கு முன்னாலே நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இக்காலத்தில். ஆக அவர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், நம்மிடத்தில் இருந்து பொருட்களை அபகரித்துக் கொள்கிறார்கள். நாம் எல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனிடத்தில் நாம் இதற்காக எப்பொழுதும் கையேந்தி கொண்டே இருக்கிறோம். இறைவா, எம்முடைய பொருளையும் நீ பாதுகாத்துத்தா, அதை போல மற்றவர்களுடைய பொருளின் மீது எனக்கு ஆசை இல்லாமல் என்னை பாதுகாத்துக்கொள் என்று இறைவனிடத்தில் நாம் துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பொதுவாகவே இப்படி மத்தவங்க பொருள் மேல, மத்தவங்க பொருள் அபகரிக்கிறதுன்றது எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? இந்த துன்யாவின் மீது இருக்கக்கூடிய ஆசையில தான் அது ஆரம்பிக்குது. இந்த துன்யாவின் மீது கொண்ட காதல், இந்த துன்யாவினுடைய பொருட்களின் மீது கொண்டிருந்த பேராசை, இந்த துன்யாவின் மீது கொண்டிருந்த மக்கள் தன்னை புகழ வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு தன்மை, இது அனைத்தும் தான் ஒரு மனிதன் ஆசையின் பக்கம், யதீமானவர்களின் பக்கம், தன்னை விட பலகீனமானவர்களின் பக்கம் நாம் சென்றால் அவர்களால் நம்மை எதுவும் செய்ய முடியாது, அவர்களிடம் இருந்து நாம் அனைத்தையும் புடுங்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே கூறியிருப்போம், ஒரு மனிதனுடைய மனதில் இந்த செல்வத்தின் ஆசையும் பதவி மோகமும் வந்துவிட்டால் எந்த அளவிற்கு மோசமானது என்பதை நாம் கூறியிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள்: மா திபானி தாரியானி உர்சிலா ஃபீ தரீபத்தி கனமின் பி அக்ஸர இஃப்சாதின் ஃபீஹா ஃபீ ஹுப்பி ஷரஃபி மாலி வல் ஜாஹ் ஃபி தீன் الرجل முஸ்லிம். ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மனதில் பணத்தாசையும் பதவி ஆசையும் வந்துவிட்டால் எந்த அளவிற்கு மோசமானது தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உதாரணம் காட்டியிருக்கிறார்கள். 2 ஓநாய்கள் ஆட்டு மந்தைக்குள் சென்று விட்டால் எந்த அளவிற்கு அது அநியாயத்தையும் மோசத்தையும் அழிவையும் உயிர் இழப்புகளையும் நிறைவேற்றுமோ, அந்த இடத்தில் ஏற்படுமோ, அதை விட ஒரு மோசமான பேரழிவை ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய பணத்தாசையும் பதவி ஆசையும் ஏற்படுத்தும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, என்னை ஃபக்கீராகவே வாழச் செய், என்னை ஃபக்கீராகவே மரணிக்கச் செய், என்னை ஏழைகளுடனே மறுமையின் எழுப்பச் செய் என்று துஆ கேட்டார்கள். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையாகவே வாழ்ந்தார்கள். ஆக இப்படிதான் ஒரு உண்மையான மனிதனின் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டி. ஏராளமான நபர்கள் செல்வம் இருக்கும் சமயத்தில் இறைவனை மறந்து விடுகிறார்கள்.
செல்வம் இல்லாத சமயத்தில் சோதனையின் காலத்தில் இறைவனை திட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். இறைவனை பொருந்தி கொண்டவர்கள் மட்டும்தான், இறைவன் தரக்கூடிய விஷயங்களில் பொருத்தம் கொள்பவர்களை மட்டும்தான் இறைவன் நேசிக்கிறான். அவர்களுக்காக மட்டும்தான் இறைவன் அவனுடைய நிஅமத்துகளை பொழிகிறான். ஆக எல்லா சூழ்நிலைகளையும் நாம் முதலில் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த துன்யா என்பது ஒரு சாதாரண குப்பத்தொட்டி, பல என்று மின்னக்கூடிய ஒரு குப்பத்தொட்டி. குப்பத்தொட்டியின் பக்கம் நாம் ஆசைப்பட்டு சென்று விட்டால் அதை நம் சாக்காடைக்குள் தான் நம்மை அது இழுத்துச் செல்லுமே தவிர சுவனத்தின் பக்கம் இழுத்துச் செல்லாது. எனவே எந்த அளவிற்கு இந்த உலகத்தை பயன்படுத்தி நல்லமல்கள் செய்ய முடியுமோ, சதக்காக்கள் செய்ய முடியுமோ, பணத்தாசை வந்துவிட்டால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தங்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு, அவங்க கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்தவனை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆசைலாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கவனை பாருங்க. இப்ப நம்ம கிட்ட வண்டி இருக்கு அப்படின்னா சைக்கிள்ல போறவனை பாருங்க. இப்ப நம்ம கிட்ட சைக்கிள் இருக்கு அப்படின்னா நடந்து போறவனை பாருங்க. இப்ப நம்ம நடந்து போறோம் அப்படின்னா காரே இல்லாம வீல் சேர்ல போறவங்க பாருங்க. இப்ப நம்ம வீல் சேர்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா படுத்த படுக்கையா இருக்க, மிக சீரியஸா இருக்க ஸ்டேஜ்ல இருக்க பேஷண்ட் எல்லாம் போய் பாருங்க. ஆக நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருப்பவர்கள், நம்மை விட நிஅமத்துகள் குறைந்திருப்பவர்களை நீங்கள் சென்று பார்த்தால் இறைவன் நமக்கு எந்த அளவிற்கு உபகாரம் செய்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே வல்லோன் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பேராசையிலிருந்தும் இந்த உலகத்தின் மீதான மோகத்திலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. இன்னும் மறுமைக்கு தேவையான ஏற்பாடுகளை ஆர்வத்துடனும் இறைவன் மீது காதலுடனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிகாட்டலுடனும் நல்லபடியாக செய்து முடிப்பதற்கும் அமல் செய்வதற்கும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.